விஜய் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். அவர் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பணம் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து சம்பாரிச்சு பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணலான்னு வர்றாரு. யாருமே இப்போ அண்ணாதுரையே எடுத்துக்கினா முதலமைச்சர் ஆகலை. அது ஆனதுன்னா எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் அவர் பல ஆண்டுகள் பயணம் செஞ்சார் திமுகவில். அதனால தான் ஆக முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற காம்படிஷன் சூழ்நிலையில் எடுத்த உடனே ஆக முடியாது. வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போய் பார்க்கலாம். டெய்லியும் வரும்போது அவங்கவுங்களுக்கு வேலை எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் காலேஜ் ஸ்கூலு எல்லாம் டெய்லி நாள் இருக்கிறதுனால அவரால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ சனிக்கிழமைனா முக்கால்வாசி லீவு நாளாக இருக்கிறதுனால அவரை மக்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கான வசதி அதுதான் நல்ல ஐடியா. திமுகவில் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. சும்மா நிறைவேற்றவே முடியலன்னு சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் இவங்க ஆளுங்கட்சியை குறை சொன்னால் தான் அந்த இடத்த பிடிக்க முடியும். அதனால் கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. திமுக அது செய்யலை இது செய்யலை சொல்லக்கூடாது. நான் என்ன செய்வேன் அதுதான் பேசணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தாவேகா தலைவர் விஜய் எல்லா வாரமும் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போறதா அறிவிச்சிருந்தாரு. அதோட முதற்கட்டமா செப்டம்பர் 13 அந்த சனிக்கிழமை அன்னைக்கு தன்னோட முதல் நாள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த 3 மாவட்டங்கள்லயும் சுற்றுப்பயணம் ஒரே நாள்ல முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திருச்சிலையும் அரியலூர்லயும் மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. பெரம்பலூர்ல அவரால் செய்ய முடியல. இதுக்கு நான் இன்னொரு நாள் பெரம்பலூர் மக்களை சந்திக்கிறேன், இதுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு தாவேகா தலைவர் விஜய். ஆனா ஒரு பிரச்சாரம், ஒரு சுற்றுப்பயணத்தை கூட ஆர்கனைஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சுற்றுப்பயண பிரச்சாரத்துல திமுகவோட வாக்குறுதிகள், அந்த 505 வாக்குறுதிகளை விமர்சனம் செஞ்சிருப்பாரு தாவேகா தலைவர் விஜய். இதுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது. இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்காக நான் இசை. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு சொல்றேன். இப்போ நிறைய பேர் வராங்க, நம்மளுக்கு தெரியும் வந்தவங்கெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஒரு நடிகராக அவர் எத்தனோ பேர் மனசை ஜெயிச்சவர், ஏன் ஒரு மக்களை ஜெயிக்க முடியாதா அவர்னால? இது ஒரு நல்ல இளைஞர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா புது கட்சி வருது இல்லை, சரி ஏதோ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. கல்வியில் அவங்க சுகாதாரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, மருத்துவம்லாம் இலவசம்ன்ட்டு. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. அதேமாரி ஜிஎஸ்டிலாம் இன்னும் குறைக்கணும், பெட்ரோல் டீசல்லாம் இன்னும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசலை குறைச்சோன்னா எல்லா விலையுமே குறையும். அது ஒரு நல்ல கான்செப்ட். நல்ல கூட்டம் வந்துட்டுருக்கு. அதேமாரி இதேமாரி போச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு செகண்ட் பிளேஸை பிடிக்கலாம் அந்த வாட்டி. அப்படியே ஃப்யூச்சரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒன்றும் தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் அரசியல்னா எல்லாரும் வர்றது சகஜம் தானே. இதில் என்ன இருக்குது? என்கிட்ட பணம் தான் நான் கூட வருவேன். பணம் இருக்கிறதுனால சும்மா பொட்டம் பொதுவா வந்துட்டாங்க அப்படின்னு அப்படி சொல்லி கிடையாது. அரசியல் வரணும்னா சாதாரணமா அந்த அளவுக்கு பணம் வேணும் இல்லையா? நம்மகிட்ட எது பணம்? அவர்கிட்ட பணம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால வராரு. வரட்டும். விஜய் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். அவர் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பணம் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து சம்பாரிச்சு பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணலான்னு வர்றாரு. யாருமே இப்போ அண்ணாதுரையே எடுத்துக்கினா முதலமைச்சர் ஆகலை. அது ஆனதுன்னா எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் அவர் பல ஆண்டுகள் பயணம் செஞ்சார் திமுகவில். அதனால தான் ஆக முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற காம்படிஷன் சூழ்நிலையில் எடுத்த உடனே ஆக முடியாது. சாதாரண ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலே போனால் எடுத்த உடனே சிஇஓ போஸ்ட் கொடுத்துட மாட்டாங்க. மேனேஜர், டிஜிஎம் அப்படி தான் போக முடியும். அதேமாரி கவர்மெண்ட்லேயும் எடுத்தவொடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ டிப்டி கலெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி அதேமாரி இப்போ எதிர்கட்சி ஆகலாம், ஃப்யூச்சரில் தமிழக முதல்வர் ஆகலாம். அவர் சனிக்கிழமை மட்டுமே சுற்றுப்பயணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? சனிக்கிழமை போகிறதுல எல்லாம் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, அதனாலேயும் இருக்கலாம். அவருக்கு தோன்றது செய்கிறாரு. அது என்னென்னா வேலை நாட்களை கெடுக்கக்கூடாதுன்ற ஒரு பிளான் கூட இருக்கலாம். ஏன்னா சனிக்கிழமைனா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டு வருவாங்க. இளைஞர்கள் மத்தியில் சாட்டர்டேனா மேக்ஸிமம் காலேஜெலாம் இருக்காது, அந்த ஒரு கருத்து கூட இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைனா கூட அவங்கவுங்க வெக்கேஷன் போவாங்க. சாட்டர்டேனா எந்த இதுவும் இருக்காது, அதனால் அதுமாரி ஒரு பிளான் இருக்குது. அதில் ஒரு நாள் இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. எலெக்ஷன் இன்னும் 10 நாள் இருக்குது இல்லை, இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அது வாரம் ஒரு நாள் வச்சுக்கிறாங்க, தப்பு கிடையாது. அதாவது டெய்லி யாருமே வரதில்லை, எந்த அரசியல் தலைவர்களும் டெய்லி வரதில்லை. அவர் எப்படி பார்க்குறாருன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்தால் எல்லாருக்கும், இப்போ நாங்கள்லாம் கூட வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போய் பார்க்கலாம். டெய்லியும் வரும்போது அவங்கவுங்களுக்கு வேலை எல்லாம் இருக்கும். இப்போ அது இல்லாமல் காலேஜ் ஸ்கூலு எல்லாம் டெய்லி நாள் இருக்கிறதுனால அவரால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ சனிக்கிழமைனா
முக்கால்வாசி லீவு நாளாக இருக்கிறதுனால அவரை மக்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கான வசதி அதெல்லாம் நல்ல ஐடியா. மக்களோட வசதிக்காக தான் கண்டிப்பா. விஜய் செய்வதெல்லாம் மக்கள் வசதிக்காக தான். டிஎம்கே மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே வந்து அவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானே. நிறைவேற்றல. பாதி நிறைவேற்றிக்கிறாங்க, பாதி நிறைவேற்றல. அது எல்லா மக்களுக்குமே தெரியுமே. விஜய் சொன்னது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அவர் பக்கமா யோசிச்சா அவருக்கு தப்பு இல்லை, நம்ம மக்கள் பக்கமா யோசிச்சா நம்மளுக்கு தப்பு இல்லை. புரிஞ்சுதா? அங்கே பக்கத்தில் யோசிச்சா மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம செஞ்சோமா இல்லையா மக்களாக சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி மற்ற கட்சி வரவங்களுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா எல்லாம் மற்ற கட்சிங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க? செய்யலை அப்படின்னு சொல்றீங்களா? செய்யலைன்னு தான் சொல்லுவேன் நான். திமுகவுக்கு எதிராக வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அது எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக சார்பில் இருந்து நாங்கள் வந்து நிறைய நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டாண்டில் நிற்கிறீங்க? திமுகவில் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. சும்மா நிறைவேற்றவே முடியலன்னு சொல்ல முடியாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆளுங்கட்சியை குறை சொன்னால் தான் அந்த இடத்த பிடிக்க முடியும். அதனால கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. 2 பேர் பக்கமும் தப்பு சொல்ல முடியாது, மக்கள் கையில் தான் இருக்கு. திமுக அது செய்யலை இது செய்யலை சொல்லக்கூடாது. நான் வந்து என்ன செய்வேன் அதுதான் பேசணும், அது தப்பு கிடையாது. ஸோ அவங்கள அரசியல்னாலே வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணி தானே வருவாங்க. ஸோ அந்த வகையில் விமர்சனம் பண்ணலாம் தானே? இது பண்ணுவாங்க, கரெக்டு. இருந்தாலும் நான் அரசியலுக்கு வரேன்னா இது செய்வேன் அது செய்வேன் அப்படி தான் சொல்லணும் இல்லையா? அவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா நான் 5000 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேன். நான் வந்து வீட்டு எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு தருவேன். அது மாதிரி அவரு சொல்லாததுல இவங்க சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அவர் இன்னும் இப்போ இவருன்னா நாளைக்கு வந்தாருன்னா 100 வாக்குறுதி தராருனாக்கா எல்லாமே வந்து நிறைவேற்ற முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அப்படிதான் அரசியல்னா நான் சாதாரணமாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது நிறைவேற்றிருக்காங்களான்னா அறிக்கை விடுறாங்க, சில பேருக்கு போய் சேருது, அதிகமாக முழுமையாக சேர்ந்தடையில அவரை மட்டும் விட்டுக்கிறாங்க விடுறாங்க. அது சில பேருக்கு சேருது. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க, எல்லாருக்குன்னா யாருக்குமே சேரல, சில பேருக்கு தான் போய் சேருது. அது மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஒரு இது அறிவிக்கிறாங்கன்னா அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும், அந்த வசதிகள் போய் சேரல. ஜனம் கட்டுக்கடங்காத ஜனம் வந்துட்ட உடனே 2 ஹவரில் முடிக்கிறது வந்து 4 ஹவர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் 10 மணி 12 மணிக்கு போவாங்க. ஆமாம், எல்லாரும் ஒரு புது ஆள் வர்றாருனாக்கா நமக்கு ஓட்டுலாம் பிரியும் இல்லையா? இப்போ ஸ்டார்டிங்லேயே முதலமைச்சராக வராரோ இல்லையா அது அப்புறம் கதை, வந்துடுவாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓட்டை பிரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல, அதனால பயத்தினால விமர்சனம் பண்றாங்க. ஆமா, பின்ன சும்மா எப்படி சும்மா இருப்பாங்க? எதனா ஒன்று பேசி தான் இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து என்ன கேட்கலையா? அது மாதிரி அவங்க மூஞ்சில வந்து அறிமுகம் ஆயினே இருக்கணும்ல.